ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள். தியான வசனம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி. பரிசுத்த லூக்கா 7:14. வாலிபனே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் பலமுறை நாம் படித்து அறிந்து, ஒருவேளை அந்த சம்பவத்தின் அடிப்படையில் நாம் பல செய்திகளை கேட்டும் இருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலே இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை சிந்திக்க ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பாராக. முதலாவதாக நாம் இந்த பகுதியில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், மரித்து மயானத்தின் பாதையில் சென்ற வாலிபனை குறித்து பார்க்கிறோம். மரித்து மயானத்தின் பாதையிலே அல்லது மரித்து கல்லறைக்கு நேராக சென்ற வாலிபன். நாயினூர் கப்பர்நகூமிலிருந்து ஒரு நாள் வழித்தூரமாக இருந்தது. அங்குள்ள விதவையின் ஒரே மகன் திடீரென மடிந்து விட்டான். ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்ப வருவாரோ என்ற நம்பிக்கையற்ற கொள்கையின்படி சீக்கிரமாய் அவனை பாடையிலே வைத்து அடக்கம் செய்வதற்காக தூக்கி கொண்டு வந்தார்கள். அவனுடைய அருமை தாய் கதறி கதறி கண்ணீர் வடித்தவளாக அந்த கூட்டத்திற்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விதவை தாயின் கொடிய வேதனையை தன்னுடைய சீஷர்களோடு வந்து கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். அவள் மேல் மனதுருகினார். பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சவில்லை. அந்த கூட்டத்திலே வந்தவர்கள் நீர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடாதா என்று சொல்லவில்லை. மாறாக இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழத்தை பார்க்கிறோம். வேதனைகளை பார்க்கிற ஆண்டவர் அந்த வேதனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்ணீரை காண்கிற ஆண்டவர் கண்ணீரை துடைத்து களிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தாயினுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தனக்கிருந்த ஒரே மகன், ஒரே நம்பிக்கை, ஒரே வாழ்வு என்று எண்ணிக்கொண்டிருந்த அவனும் மரித்து விட்டான். நான் என்ன செய்வது என்று சொல்லி அவளுடைய உள்ளம் போராடி கொண்டிருந்தது. தேவனை நோக்கி பார்த்திருப்பாள். தேவன் இங்கே என்ன செய்கிறார்? அவராக வந்து பாடையை தொடுகிறார். பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். இந்த மரண ஊர்வலத்தில் நீங்களும் நானும் கலந்து கொண்டு சற்று நின்று நாம் சிந்திப்போம் என்றால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சுப வீடு செல்வதிலும் சாவு வீடு செல்வது நல்லது என்ற ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஏன் தெரியுமா? மனுஷனின் முடிவு அங்கே தென்படுகிறது. எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எவ்வித இரக்கமும் இன்றி நம்மை பிரிக்கும் மோசம் செய்யும் உலகம். இந்த மண்ணையே நம்பி உழன்று தவிக்கும் தன்மை உடையவர்களுக்கு திரும்ப நாம் மண்ணுக்குத்தான் செல்ல வேண்டுமோ என உலகை வெறுக்கும் ஒரு கால சூழ்நிலை இது காட்டுகிறது. உன் பலம், உன் பணம், உன் பவுசு, உன் செல்வாக்கு, உன்னுடைய உத்தியோகம், இவற்றில் பவனி வந்து கொண்டிருப்பாய் என்றால் இவை அனைத்தும் ஒரு நொடியில் அடியோடு போய்விடும் என்பதை உணர்கின்ற ஒரு இக்கட்டான கட்டத்திலே வந்து நிற்கிறார். ஆகவே மரணம் எந்த நேரமும் நம்மை சந்திக்கும் என்று எண்ணி 6லும் சாவு 100லும் சாவு என்று உணர்ந்து விண்ணுக்கு நேராய் நாம் கண்களை ஏறெடுத்து எந்நாளும் வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு வாலிபனை, அந்த ஒரே மகனை இழந்து வேதனையில் ஆழ்ந்து கடந்த ஒரு தாய் சாது சுந்தர் சிங் அவர்களிடத்திலே செல்லுகிறாள். இதனுடைய ரகசியம் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று ஏங்கினார். சாது சுந்தர் சிங் சொன்னார், ஒரு மேய்ப்பன் இரவு நெருங்கி வந்த நேரம் ஆடு மாடுகளை ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு நடத்தினான். எல்லாம் கடந்து சென்றன. ஒரு பசுமாடும் கன்றும் அக்கறைக்கு செல்ல முடியாது தவித்து கொண்டிருந்தது. பல முயற்சிகள் செய்தும் பிரயோஜனமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. மேய்ப்பன் சற்று யோசித்தார். உடனடியாக அவன் செயல்பட ஆரம்பித்தான். அந்த கன்றை மட்டும் தூக்கி கொண்டு
ஆற்றை கடந்து செல்லும்படியாக அவன் செல்லுகிறான். கன்றை தூக்கி கொண்டு அக்கறை சேர்ந்தான். பசு தானாக கதறிக்கொண்டே அக்கறை வந்து சேர்ந்தது. இது போன்றதே இறைவன் அன்புடன் அக்கறைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறவர்களின் கன்றுகளையும் காளைகளையும் முன்பிடித்து செல்லுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் ஜீவ நாட்டுக்குள் செல்லும் நெருக்கமான ஒரு வழிதானே. இந்த சிந்தனையை இந்த கட்டத்திலே நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், மரித்தவன் மீண்டுமாக உயிர் பெற்றெழுகிறான். மரித்தவன் மீண்டும் உயிரோடு எழும்புகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோயாளிகள் மீது மனதுருகினார். பட்டினியாயிருந்து பிரசங்கம் கேட்ட மக்களுக்காக பரிதபித்தார். பார்வையற்றவர்கள் மீது மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டு அவர்களை குணமாக்கினார். குஷ்டரோகி மீது மனதுருகி தொட்டு சுத்தம் பண்ணினார். இப்பொழுது இந்த ஏழை விதவையின் ஆறா துயரை, அழுகையை, அவளுடைய கண்ணீரை நீக்க மனதுருகினார். அழாதே என்று ஆறுதல் சொன்னார். அவள் அழாமல் இருக்க வேண்டுமென்றால் மகன் மீண்டும் உயிர் பெற வேண்டுமே. இதை அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வாலிபனே எழுந்திரு என கட்டளை கொடுக்கிறார். இயற்கைக்கு ஆண்டவர் மரணத்தின் மீது அதிகாரம் உடையவர், ஜீவனுக்கு அதிபதி, ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்பவர். இந்த வார்த்தைகளை சொன்னதுதான் தாமதம். மரித்தவன் மீண்டுமாக உயிர் பெற்று எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். இவ்விதமாக விதவையின் கண்ணீரை துடைத்தார். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எவ்வளவு மேலான உண்மை என்பதை அருமையான தேவப்பிள்ளையை நீ நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்விதமான இக்கட்டான நிலையில் அகப்பட்டு உழலும் அன்பு தாயே, அன்பு தகப்பனே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்பதாக ஏசாயா 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் குறிப்பிடுகிறது. மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், அருமையான வாலிப தோழா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கு வாலிபர்கள் என்று நான் குறிப்பிடுகின்ற பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் நாம் வாலிபர்கள். 100 வயது சென்றவனும் வாலிபன் என்று எனப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சபையின் வருங்கால தூண்களாக இருக்கின்ற அருமையான தம்பி தங்கைகளுக்கு, எதிர்கால திருச்சபையின் தலைமையும் தூணுமாக வரப்போகிற உங்களுக்கு, ஏற்கனவே இந்த திருச்சபையிலே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும், நீ எழுந்திருக்க முடியாத உலக உய்யாரத்தில் சிற்றின்ப சூழலில் போர் புரிய வேண்டிய நேரத்தில் இஸ்ரவேலின் ராஜா ஆற்றங்கரையை பார்த்து கொண்டிருப்பது போல நீ உன் ஆசை கரையை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? இஸ்ரவேலின் நியாயாதிபதி தெலீலாளின் மடியிலே தூங்குகிற மாதிரி நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயோ? ஜீவாதிபதியாகிய இயேசு எழுந்திரு என்கிறார். எழுந்திரு என்கிறார். உனக்கு ஜீவனை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், நீ எழுந்திரு என்பதாக குறிப்பிடுகிறார். இன்று மரித்த நிலையிலே, உயிரற்ற நிலையிலே, தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலே, நிர்விசாரமாக இருக்கக்கூடிய நிலையிலே இருப்போம் என்றால், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உயிரோடு எழுந்த ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உனக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். எழுந்திரு என்கிறார். அவன் எழுந்து விட்டான். இந்த சத்தத்தை கேட்டவுடனே நாயினூர் வாலிபன் எழுந்து விட்டான். தாயினுடைய துயரை நீக்கினான். பேசத் தொடங்கினான். எதை பேசியிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். நான் மரித்திருந்தேன், மயானத்திற்கு சென்றிருந்தேன், மீண்டும் என் இயேசு இரட்சகர் எனக்கு உயிர் கொடுத்தார். நான் உயிர்ப்பிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். உலர்ந்த எலும்பாக அல்ல, வீசி சிதறி எறியப்பட்ட ஒரு எலும்பாக அல்ல, ஜீவனற்ற எலும்பாக அல்ல, நான் ஜீவனோடு இருக்கிறேன். இந்த நற்செய்தியை எங்கு சொல்லுவேன்? இந்த மரண ஊர்வலத்தை ஜீவ ஊர்வலமாக்கின ஜீவனுள்ள தேவனை சேவிப்பேன், அவருக்கே சாட்சி பகர்வேன் என்று தானே பேசியிருக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கணவன் இறந்ததால் உடன்கட்டை ஏற்றப்படும்படி கோகிலா என்னும் 18 வயது பிராமண விதவையை
தஞ்சாவூரில் உள்ள மயானத்துக்கு ஊர்வலமாய் கோகிலாவினுடைய இனஜன பந்துக்கள் அழைத்து செல்லுகின்றார்கள். மயானத்துக்கு ஊர்வலமாய் கொண்டு செல்லுகிறார்கள். அந்த வேளையிலே கர்னல் லிட்டில்டன் என்ற பட்டாளத்து அதிகாரி பட்டாளத்து ஆட்கள் மூலம் அவள் வீணாய் மாண்டு மடிவதிலிருந்து விடுவித்தார். இது யாரால் நடந்த ஒரு காரியம்? இவள்தான் பாளையங்கோட்டை இராணுவ பட்டாள ஜப அறையில் 25/2/1778 முதலாவது புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவளாக கனம் ஸ்வாட்ஸ் ஐயரவர்களாலே திருமுழுக்கு பெற்றாள். யாருடைய பெயராலே? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அல்லவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் வல்லமையுடையது, விடுவிக்கும் நாமம், தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு நாமம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, திருநெல்வேலியின் திருச்சபை டாப்பில் முதலாவது பெயர் ராயல் குளோரிந்தாளுக்குத்தானே இருக்கிறது. மறைய இருந்த இந்த அருமையான சகோதரியின் பின்னடியார்களாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவித்து மாபெரும் அத்திச்சாதனத்தை உருவாக்க சித்தம் கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் பார்த்து, வாலிபனே எழுந்திரு என அழைக்கிறார். எழுந்திரு தோழா, அருமையான சகோதரா எழுந்திரு. யோசேப்பு தானியேல் போல, யோசுவா காலேபு போல, சாமுவேல் தீமோத்தேயு போல நல்ல போர்ச்சேவகனாய் சுவிசேஷகனின் பணியாற்றும்படியாக எழுந்திரு. எழுந்திரு. மற்றவர்கள் தூங்குகிறது போல நீ தூங்கிக் கொண்டிருக்காத. எழுந்திரு. சுவிசேஷத்து நிமித்தம் தீங்கு அனுபவி, அழியாத ஜீவன் பெறுவாய். திருச்சபை தாயும் ஆறுதல் அடைவாள். அன்பின் ஆண்டவரே, மரித்த நிலையில் இருக்கிற எங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிற கர்த்தாவே, எங்களை உயிர்ப்பியும். உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு நாங்களும் சாட்சிகளாய் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை கூறி செல்ல அந்த சுவிசேஷத்தை நிமித்தமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.